ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறார்களே, பாவத்தை பச்சை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறார்களே, தேவனுடைய வழியை விட்டு அவங்க விலகி போய் கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் அவங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்க போகிறார் என்ற செய்தியை கேட்ட பிறகும் அதற்கு காது கொடுக்க மாட்டேன்றாங்களே. கர்த்தர் அவங்க மேல தண்டனையத்தான் அவர் கொடுக்க போறாருனாலும் பொய்யான தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யறாங்க, நம்புறாங்களே. உண்மையா கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்களே என்று அறிந்த எரேமியாவால அமைதியா இருக்க முடியல. அவருடைய இதயத்தை பாரப்படுத்தியது ஆத்துமாக்களை குறித்த எண்ணம். அவருடைய கண்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அழுதது. அவருடைய இதயம் பாரப்பட்டது. அப்ப யார்கிட்ட கர்த்தர் பேசுவார்? யாருக்கு கர்த்தர் தரிசனத்தை காண்பிப்பார்? ஆயத்தப்பட்ட ஆத்ம பாரமுடைய ஒரு தேவ மனிதன்ட்டையும் ஒரு தேவ மனுஷிட்டும் தான் இதை கர்த்தர் வெளிப்படுத்துவார்.